ஒரு இடத்தை பொறுத்து அந்த இடத்துல வாழக்கூடிய மனிதர்களுடைய ஒரு சில குணநலங்களை நாம சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை சார்ந்தவங்க உடல் அளவுல ரொம்ப வலுவானவங்களா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை சார்ந்தவங்க மனதளவுல ரொம்ப வலுவானவங்களா இருப்பாங்க. ஆனா தமிழர்கள் அப்படின்னாலே உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்ப வலுவா வாழ்ந்த ஒரு இனம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா சமீப காலமா பாத்தீங்கன்னா இவை இரண்டிலும் பலம் இழந்த ஒரு இனமாதான் நம்முடைய தமிழ் இனம் மாறிக்கொண்டு வருகின்றது. நிகழ்காலத்துல வாழக்கூடிய நிறைய பேர் ஒழுக்கமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒழுக்கத்தை மறந்த இனம், ஒழுக்கத்தை உதாசீனம் செய்யும் இனம் நிச்சயம் மற்ற இனத்தை நம்பி வாழக்கூடிய நிலைக்கு தான் தள்ளப்படும். உணவு, பொழுதுபோக்கு, சினிமா, சமூக ஊடகம் இவையெல்லாம் தான் இன்றைய பெரும்பான்மையான மக்களுடைய மிகப்பெரிய ஒரு தேடலாவும் தேவையாவும் இருந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம வாழக்கூடாது. உலகத்துக்கே வாழ்வியலை சொல்லிக் கொடுத்த ஒரு இனம் இன்றைக்கு அற்பமான சில காரியங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்க. அறமற்ற வழியிலையும் ஒழுக்கமற்ற வழியிலையும் நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அது அற்பமான வாழ்க்கையாக தான் கருதப்படும். நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது, பணம் கிடைக்குது, நமக்கான ஆதாரம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அறம் இல்லாத ஒழுக்கம் இல்லாத செயல்கள்ல நாம ஈடுபடக்கூடாது. எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் ஒழுக்க நிலையில வாழ்ந்து அந்த வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய இன்பத்தை போன்று வேறு எவராலும் எது ஒன்றாலும் நமக்கு கொடுக்க முடியாது. இந்த ஒரு பேருண்மையை தான் நம் வள்ளுவர் அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது பல கோடி பொருளை பெறுவதாக இருந்தாலும் உயர்குடியில் பிறந்தவர் தம் குடியின் சிறப்பு குன்றுவதற்கு காரணமான இழி செயல்களை செய்ய மாட்டார். நன்றிகள்.